Welcome to Social Science class, History Lesson 2, Development of Industries in India. இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. Modernization. It is the final topic of this lesson. Modernization. நவீனமயமாக்கல். India has now a large variety of industries producing goods of varied nature which shows a high degree of modernization. இந்தியா தற்போது பல்வேறு வகையான ஒரு அமைப்பை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நவீனமயமான ஒரு நாடாக மாற்றி அமைக்கப்பட்டது ஆஃப்டர் த 10th and 11th 5-year plan. Some modern industries have really grown and they are competing effectively with the outside world. இந்த சில நேரங்களில் அந்த நவீன தொழில்கள் உண்மையிலேயே ஒரு வளர்ச்சி அடைந்து வெளிநாடு அதாவது வெளி உலகத்தோடு நன்கு போட்டியிடக்கூடிய அளவில் வளர்ச்சி அடைந்திருந்தது. This has reduced our dependence greatly. No foreign exports and technologies. அப்போ இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் மற்றும் தொழில்நுட்பவியலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை சார்ந்து இருப்பதை குறைத்து இருக்கிறது. அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சார்ந்து இருப்பதை குறைத்து இருக்கிறது. On the contrary, India is exporting trained personnel to relatively lesser developed countries. இந்தியா இந்த ஒப்பீட்டு அளவில் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு பயிற்சி பெற்ற இந்த பணியாளர்களை இந்தியா ஒவ்வொரு நாடுகளிலும் அனுப்பி கொண்டு இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்தியா நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் உற்பத்தியும் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ட் தென் the term information technology includes computer and communication technology along with software. தகவல் தொழில்நுட்பம் என்ற சொல் மென்பொருளோடு அதாவது கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தையும் இங்கு உள்ளடக்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். along with 3 sector model of primary, secondary and tertiary industries. A 4th sector information related industries has emerged. எஸ், இதில் பார்த்திங்கன்னா இந்த முதல் நிலை, 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை தொழில்களோட 4ஆம் நிலை தொழில்துறையாக அதாவது தகவல் தொடர்பான தொழில்கள் அதிகமாக இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. The knowledge economy depicts the automation of labor intensive manufacturing and service activities as well as growth in new service industries such as healthcare, distance education, software production and multimedia entertainment. இந்த அறிவு சார்ந்த ஒரு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இயந்திரமான உலகத்தை உருவாக்கி இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய இந்த உழைப்பாளருடைய அதிகமான உற்பத்தி மற்றும் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் நிறைய சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. சுகாதாரம் எதில் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக such as health care சுகாதாரமாக இருக்கிறது. அப்புறம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வி. அண்ட் தென் சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன் மென்பொருள் உற்பத்தி. அப்புறம் மல்டிமீடியா என்டர்டெயின்மெண்ட் பல்லூடகம் அதாவது மல்டிமீடியானா பல்லூடகம். அப்புறம் பொழுதுபோக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய சேவை தொழில்களில் நல்ல வளர்ச்சி அடைந்ததை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அண்ட் தென் செல்ஃப் ரிலையன்ஸ் தற்சார்புடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ரிலையன்ஸ்னால் தற்சார்புடைமை. Another positive aspect of industrial growth is the attainment of the goal of self-reliance. இந்த தற்சார்பு இலக்கு அடைந்திருப்பது தொழில்துறை வளர்ச்சியில் இன்னொரு முக்கியமான சாதகமான அம்சமாக இந்தியாவில் இருக்கிறது. And we have achieved self-reliance in machinery, plant and other equipment. இந்த இயந்திரங்கள் ஆலையில் மற்றும் இதர தளவாடங்களில் இந்தியா தற்சார்பினை அடைந்திருக்கிறது. Today
the bulk of the equipment required for industrial and infrastructural development is produced within the country. தற்போது இந்தியா தொழில்துறை மற்றும் அதனுடைய உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் அதுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணுவதில் எந்த நாட்டையும் சார்ந்திருக்காமல் இந்தியாவிலேயே உற்பத்தியும் செய்யப்படுகிறது. And then the Indian road network has become one of the largest in the world. அதில் குறிப்பாக இந்தியாவில் சாலை போக்குவரத்து உலகிலேயே மிகப்பெரிய போக்குவரத்தாக கருதப்படுகிறது. Government efforts led to the expansion of the network of national highways, state highways and major district road, which in the turns has directly contributed to industrial growth. அதாவது இந்தியாவில் அரசாங்கத்தில் அதனுடைய முயற்சிகள் அப்படின்னு சொன்னால் தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், அப்புறம் முக்கியமாக மாவட்ட சாலைகள், அதனை அதிகமாக விரிவாக்கம் செய்வது தான். இந்த சாலைகள் எல்லாமே தொழில்துறை வளர்ச்சிக்கு நேரடியான ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. As India needs power to drive its growth engine, it has triggered a noteworthy improvement of availability of energy. அப்போ இந்தியா அதனுடைய வளர்ச்சியில் ஒரு இயந்திரத்தன்மையை அல்லது இயந்திர சக்தியை இங்கு நமக்கு தேவைப்படுகிறது. அதாவது ஆற்றல் கிடைப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க நல்ல முயற்சியை இந்தியா பின்பற்றி கொண்டிருக்கிறது. அண்ட் தென் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 7 decades of independence, India has emerged as the third largest producer of electricity in Asia. இந்த சுதந்திரத்திற்கு பிறகு ஏறக்குறைய இந்தியா, அதாவது 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளிலேயே மிகப்பெரிய 3வது வளர்ச்சி அடைந்த நாடாகவும் உருவாகி இருக்கிறது. அண்ட் தென் ஃபைனல் ஒன், கன்க்ளூஷன், முடிவுரை. இண்டஸ்ட்ரியலைசேஷன் is an important component of economic growth. இந்த தொழில்மயமாக்கல் என்பது இந்த ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. India's industrial expansion over the plan period present a mixed picture. அதாவது திட்ட காலத்தில் இந்தியாவில் தொழில் விரிவாக்கம் கலப்பு பொருளாதாரம் ஏற்பட ஒரு நல்ல வழிவகை செய்திருக்கிறது. கம்பேர்ட் டு த pre-independence level industrial growth during the 5-year plan periods is phenomenal. இப்போ தொழில்துறை வளர்ச்சியை காட்டிலும் இந்த 5 ஆண்டு திட்டங்களின் மூலம்தான் தொழில் வளர்ச்சி ஒரு தனித்துவம் பெற்று விளங்கிய ஒரு அமைப்பாக காணப்படுகிறது. தேங்க்யூ.